ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யார் மனசையும் சங்கடப்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சின்ன மனசில் உள்ள ஒரு விஷயந்தான். மற்றபடி யாரையும் புண்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தால் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உண்மையாகவே வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருமே புண்ணியம் பண்ணவங்க. அவங்க ரொம்ப லக்கி, கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் தூங்கிட்டு எந்திரிக்கிறதே நிரந்தரம் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கு எந்த நேரத்தில் என்ன ஆகும்னே தெரியலை. அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பெல்லாம் இப்போ மாறிட்டே வருது. ஆனால் அதையும் தாண்டி வயசானவங்க நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன், உண்மையாகவே அவங்க கடவுளுக்கு சமம் அப்படின்னு தான் நான் நினப்பேன். இன்னொன்று, அவங்க குழந்தைக்கு ஈக்குவல் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையாகவே. ஏன்னா அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட பேச்சு எல்லாமே குழந்தைத்தனமாக மாறிடும். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம், எதுக்காக பேசுகிறோம், அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா அந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகளாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு அவங்க மேலே ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம். இப்போ அத்தை, மாமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு அத்தை, மாமா இல்லை அதனால் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. எனக்கு என்னோடய வீட்டுக்காரரோட அம்மா, அப்பா இல்லாட்டாலும் அவங்கள சுற்றி உள்ளவங்க நிறைய ரிலேட்டிவ் இருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வழியில் நிறைய ரிலேட்டிவ் இருக்காங்க. அத்தை, மாமான்னு எடுத்துக்கங்களேன், அவங்கள நீங்கள் என்ன மாதிரி நம்ம நினைக்கணும் அப்படின்னா, நமக்காக நம்ம ஹஸ்பண்டை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நல்லா படிக்க வச்சு, நல்ல ஸ்டேஜில் அவங்கள வளர்த்து, நல்ல எப்படி சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள கரெக்டாக வளர்த்து நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 27, 30 வருஷம் வளர்த்து நம்மக்கிட்ட அவங்க ஒப்படைச்சிருக்காங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஜாதகம் பார்த்து இந்த பொண்ணு ஓகேன்னா நம்மளை தேடி தேடி எத்தனையோ பொண்ணு பார்த்துருப்பாங்க, எங்கெங்கேயோ அலைஞ்சிருப்பாங்க. கடைசி அவங்க செலக்ட் பண்ண பொண்ணாக தான் இருப்போம். நம்ம தேடி தேடி பொண்ணு பார்த்துருப்பாங்க, ஜாதகம் பார்த்துருப்பாங்க. கடைசி ஓகே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னு பையன்கிட்ட போய் சொல்லி இவங்க ஓகே சொன்ன பிறகு தானே அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. சரிம்மா உனக்கு பிடிச்சிருக்கா, அப்போ எனக்கும் பிடிச்சிருக்குமா அப்படின்னு. அப்படி உங்களை பிடிச்சி செலக்ட் பண்ண ஒருத்தவங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு சில வார்த்தைகளை நம்மக்கிட்ட முன்ன பின்ன பேசினாலும் நம்ம அனுசரித்து போகிறதுனால ஒன்றும் கிடையாது. நம்ம அம்மா அப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் நம்மளை எப்படியெல்லாம் கரெக்டாக வளர்க்கணுமோ அந்த மாதிரி வளர்த்து சரியான முறையில் நம்மளை வளர்த்து நம்மளையும் ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்கள ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனே என்ன சொல்லிடுறோம், நீ சும்மா இரு, உனக்கு ஒன்றும் புரியாது, நீ சும்மா இரு, உனக்கு தெரியாது, உனக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியலை, விட்டுரு, நான் சொல்கிறத கேளு, நீ போய் பேசாமல் இரு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஓரங்கட்டிடுறோம். எத்தனை பேர் அப்படின்னு நான் யாரையுமே துன்புறுத்தணுங்கிற மனசு சங்கடப்படணுங்கிற மாதிரி சொல்லலை. ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அப்படித்தானே. நமக்கும் அந்த ஏஜ் வரும். நான் இங்கே பக்கத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. நாள் ஆக ஆக அவங்கள ஏதோ ஓரங்கட்டுற மாதிரி எனக்கு தோணும். இன்னொன்று, அவங்களுக்கு அந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு காசு, பணம், நகை அந்த மாதிரி எதுவுமே தேவை இருக்காது. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தேவைன்னா பாசம். ஒரு 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசினா போதும். நம்ம மகனோ, மகளோ, மருமகளோ, பேரனோ, பேத்தியோ ஒரு 10 நிமிஷம் அவங்கக்கிட்ட உட்காந்தா போதும். உட்காந்து கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசினாலே போதும். அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் ஒரு ஒரு ரெக்வெஸ்ட்டாவோ உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். நம்ம இதை நீங்கள் நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லி எந்த வீடியோவுமே நான் போட்டது கிடையாது. ஆனால் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு இதை நான் அதாவது அட்வைஸ்னு சொல்கிறத விட ஒரு கோரிக்கையாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்காக இத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஏன்னா எனக்கு அக்கா, தங்கச்சி யாருமே கிடையாது. நான் ஒரே பொண்ணு, நான் அம்மா மட்டும்தான். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 3000 உறவுகள் என்னை சுற்றி இருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே இவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்க. நான் இதை ஒரு ஃபேமிலியாக தான் நினைக்கிறேன். எதையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம பசங்கக்கிட்டையுமே அந்த மாதிரி நம்ம சொல்லி தான் வளர்க்கணும். நான் இதை ஏன் இன்றைக்கி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான்
பக்கத்தில் ஒருத்தவங்கள பார்த்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வயசானவங்க தான். ஆனா, அவங்கள வந்து எதையுமே வந்து அவங்கள வந்து கண்டுக்காம இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ, எனக்கு மனசில பதிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இத வந்து யாராவது ஒருத்தருக்காவது இத புரிய வைக்கணும். யாராவது ஒருத்தராவது அத கேட்டு அத ஏத்துக்கிறணும். அத மாத்திக்கிறணும். அவங்கள நல்லா பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அதனால தான் இத வந்து இவ்வளோ தைரியமா, இவ்வளோ போல்டா ஒரு சோஷியல் மீடியால நான் வந்து சொல்றேன். ஆ அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவோம், எங்கேயாவது நம்ம ஃபேமிலியில நெனச்சு பாருங்க, எங்கேயாவது போறோம்னா, நம்ம எல்லாரும் கெளம்புவோம். நம்ம பசங்க எல்லாரும் ஆனா மேக்ஸிமம் அவங்கள வந்து என்ன பண்ணுவோம், விட்டுட்டு போயிருவோம். ஆனா அவங்கள வந்து கூட்டிட்டு போக முடியாத ஒரு சில கஷ்டமான இடங்களுக்கு கூட்டிட்டு போகாட்டாலும், என்னைக்கோ ஒரு நாள் குறைஞ்சது ஒரு வருஷத்துல 2 தடவைனாலும் ஒரு கோயிலுக்கோ, இல்ல அவங்களுக்கு புடிச்ச இடத்துக்கோ, மேக்ஸிமம் கோயிலுக்கு பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு, அவங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாரத்துல ஒரு அரை நாளாவது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி, ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நம்ம இருந்தோம் அப்டின்னா, அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், சொத்து. அ அவங்க லைஃப் வாழ்ந்ததுக்கே ஒரு பெரிய ஒரு ஹேப்பியா அவங்க இருப்பாங்க. திரும்பவும் ஒரு தடவ உங்களுக்கு நான் சொல்றேன். அ உங்க வீட்ல வந்து வயசானவங்க இருக்காங்க அப்டின்னா, பாட்டி, தாத்தா, அத்தை, மாமா, அம்மா, அப்படி அப்பா அப்படி வயசானவங்க இருக்காங்கன்னா, உண்மையாவே நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அ எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பத்தா, தாத்தா, ஆ என்னோட பாட்டி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு ஏஜா இருந்தாங்க. இப்ப தான் ரீசென்ட் டேஸ்ல தான் அவங்கலாம் இறந்தாங்க. அ அவங்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேல அவ்வளோ பாசமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்ப எனக்கு வந்து எங்க அம்மா என் கூடவே இருக்காங்க. அ சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எங்க அம்மா என் கூடவே இருக்காங்க. அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கு. ஏன்னு கேளுங்க, கல்யாணம் ஆகி வந்துட்டோன்னா நம்ம அம்மா விட்டுட்டு தான் வருவோம். ஆனா நான் வந்து ஏன்னா அங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்கங்கிறனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து, "நீங்க எங்க கூடயே இருங்க" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா எனக்கு அத்தை, மாமா இப்போதைக்கு கிடையாதனால. ஸோ அவங்க என் கூடவே இருக்காங்க. அ ஸோ நானும் குடுத்து வச்சவ தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதோ சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா திரும்பவும் சொல்றேன். உங்க வீட்ல வயசானவங்க இருந்தாங்க அப்டின்னா, அவங்கள வந்து ரொம்ப பாசமா, பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆ அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு பொருளா நெனைக்காம, அவங்கள வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கு ஆசை இருக்கு, அப்படிங்கிற மாரி யோசிச்சு, அவங்க கிட்ட அவங்க காசு பணத்த எதிர்பார்க்க மாட்டாங்க. அன்ப மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்க வேற எதுவுமே அவங்களுக்கு தர வேண்டாம். நீங்க பாசமா ஒரு 10 நிமிஷம் அவங்ககிட்ட உட்காந்து பேசினாலே போதும். அவங்க அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க மனசு சந்தோஷமா இருக்கும்போது, கண்டிப்பா உங்களோட லைஃப்பும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.